ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்க போகிறது காரடையான் நோன்பு. மாசி கயிறு பாசி படியும் அப்படின்னு ஒரு வாக்கு உண்டுங்க. பெண்கள் தங்களின் சுமங்கலித்துவத்திற்காக கடைபிடிக்கப்படும் நிறைய முக்கியமான பண்டிகைகள்லாம் இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெண்மணியும் தான் தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறதுக்காக அதை பூர்த்தி செய்வதற்காக அம்பாள் விரதங்கள் பல நோன்புகள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது தான் இந்த காரடையான் நோன்பு. இந்த காரடையான் நோன்பு ஒவ்வொரு வருடமும் வருகிற மாசி மாதமும் பங்குனி மாதமும் இணைகிற கூடுகிற நேரத்தையே தான் நாம் காரடையான் நோன்பு அப்படின்னு ஒரு விரதமாக நாம் கொண்டாடுகிறோம். அதாவது மாசி மாதம் முடிகிற கடைசி ஒரு 3 நாழிகை 4 நாழிகையோ, பங்குனி மாதம் ஆரம்ப நேரம் இந்த ஒரு 3-4 நாழிகை வர்ற சமயத்தை தான் இந்த பூஜை நிறைவடையும். காதைத்தான் நாம் கரடையான் நோன்புன்னு சொல்லி இந்த சரடு கட்டிக்கிறது, அந்த மாதிரி அடைகள்லாம் வைத்து சாவித்திரி பூஜை பண்ணுறது ஒரு விசேஷமான நாள் நமக்கு. இந்த விரதம் பார்த்திங்கன்னா நம்ம புண்ணிய பாரத தேசத்தில் ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு பேரில் உண்டு. அந்த வகையில் வட சாவித்திரி விரதம், சர்வமங்கள விரதம், காமாட்சி விரதம், அதே மாதிரி கங்கா விரதம், அப்புறம் நார்த்தில் பார்த்திங்கன்னா வடக்கில் சர்வ சாவத் விரதம் அப்படின்னுலாம் சொல்கிறாங்க. நம்ம தமிழகத்தில் கௌரி நோன்பு, காமாட்சி விரதம், சாவித்திரி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விரதம் இருக்கிறதுனால கணவனுக்கு நீண்ட ஆயுளும் ஒரு தீர்க்க சுமங்கலி வரத்துடன் கணவனுக்கு ஆயுள் கூடும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஐதீகம், ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை. இதுக்கு தேவையான நைவேத்தியம்னு பார்த்திங்கன்னா கார அடை, இனிப்பு அடைன்னு செய்வாங்க. அந்த கார அரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாவு, துவரம்பருப்பு, காராமணி, இதுதான். நம்ம அதில் அடைகள் செஞ்சுட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வெண்ணெய் வேணும், ஒரு தாம்பூலம் வேணும், நோன்பு கயிறுகள் தேவைப்படும். வெத்தலைப்பாக்கு, பூ, பழம், இதுதான் தாம்பூலம். தாம்பூலம்னா நிறைய பேர் என்ன அப்படின்னு ஒரு யோசனையில் இருக்குது. இந்த காராமணி போட்டு அடை செஞ்சு துவரம்பருப்பு கார அடை போட்டு செய்கிறோம் இல்லையா, அதனால் கூட இதுக்கு இந்த பேர் காரணம் உண்டுன்னு நிறைய கதைகள் உண்டு. இது ரொம்ப சுருக்கமாக இதனால் கூட இந்த பேர் வந்திருக்கும். ஏன்னா காட்டில் இருக்கிற சாவித்திரிக்கு கிடைச்ச நெல்லை அரிசியாக்கி அதை மாவாக்கி அதில் துவரம்பருப்பு, காராமணி இதெல்லாம் போட்டு ஒரு அடையாக வச்சு அங்கே இருக்கிற மரப்பட்டை, வாழைநார் இதெல்லாம் எடுத்து ஒரு நூலாக்கி அதை ஒரு சரடு ஆக்கி அம்பாளுக்கு அது ஒரு நோன்பு கயிறு போல் மஞ்சள் தடவி அதை ஒரு சரடாக்கி போட்டுக்கிறான். அதனால் கூட இந்த காராமணி இதெல்லாம் சேர்ந்ததுனால கார அடையான் நோன்புன்னு ஒரு பெயர் காரணம்னு நிறைய வகையில் இதே மாதிரி செஞ்சிடுறாங்க. இதை படைத்து தான் தீர்க்க சுமங்கலி அப்படிங்கிற வரத்தை சாவித்திரி பெற்றாள் அப்படின்ற ஒரு விஷயமும் உண்டு. சரி, நாம் எப்போ இதெல்லாம் செய்யலாம், எப்படியெல்லாம் செய்யலாம்? அதிகாலை எழுந்து மங்கள நீராடி நீரு பூசி அவரவர்கள் குல வழக்கப்படி ஆடை உடுத்தி, அந்த புடவைனா புடவை அது என்ன வகையில் அது மாதிரி நிறைய சொல்லுவாங்க இல்லையா, மடிசார் செய்கிறாங்க, அந்த பின்கச்சம், அந்த மாதிரியெல்லாம் நீரடி நீர் பூசி வீடு, பூஜை அறை அதையெல்லாம் சுத்தம் பண்ணி மாவிளை, தோரணம், என்ன மாதிரியெல்லாம் அலங்காரமும் அரிசி கோலம், செங்காவி இட்டு இது மாதிரியெல்லாம் அலங்காரம் முன்னாடியே செஞ்சிடணும். அன்றைய நேரத்தில் என்ன பண்ணணும்னா ஒரு மணப்பலகையில் பசுஞ்சாணம் இல்லைன்னா மஞ்சள் நீர் இல்லைன்னா கோமியம் இதை வச்சு நாம் சுத்தப்படுத்திடணும். எந்த இடமோ அந்த இடத்த அங்கே மாக்கோலம், அரிசி மாக்கோலம், இழைக்கோலம் அந்த தண்ணியில் போடுறது ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லை அப்படின்னாக்கா அரிசி மாவுனால் கூட நாம் கோலம் போட்டு கட்டாயம் காவிடுறது ரொம்ப மங்களகரமான விஷயம். ஒரு சின்ன நுனி வாழை இலை, அதாவது தலை வாழை இலை, ரொம்ப பெருசாக வேணால் சின்னதாக எடுத்துக்கோங்க. அந்த நுனியில் தாம்பூலம் வைக்கணும். இந்த வெத்தலை பாக்கெல்லாம் வச்சுட்டு அந்த சரடு வைக்கணும். எங்களுக்கு எத்தனை சரடு தேவையோ அத்தனை சரடு நீங்கள் வைக்கலாம். அதாவது வயதான சுமங்கலின்னாக்கா அவங்களுக்கு ஒரு சரடு வைப்பாங்க, அம்பாளுக்கு ஒரு சரடுன்னு வைப்பாங்க. அதை தாண்டி அவர்கள் பெண்கள், மருமகள், பேத்தி எத்தனை பேரோ அத்தனை பேருக்கு அத்தனை சரடு நீங்கள் வச்சுக்கலாம். அந்த சரடில் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பூ கட்டி வைக்கலாம், இல்லைன்னா சின்னதாக விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்க இல்லையா, கொம்பு மஞ்சள், அந்த மாதிரி கூட கட்டி வச்சிடலாம். இந்த வெள்ளை அடை, ஒரு ஸ்பூன் வெண்ணெய் இதை நடுவில் வச்சிடணும். இது பழுத்த சுமங்கலிக்கெல்லாம் இலையில் ஒரு சரடு கூடுதலாக அம்பாளுக்குன்னு வைப்பாங்க. மற்றபடி உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வச்சுட்டு
இதற்கு பிறகு இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லணும். நாம் முதல்ல பார்த்திங்கன்னா, உருக்காத வெண்ணையும் ஓர் அடையும் நான் நோற்றேன், ஒரு காலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாது இருக்க வேண்டும். இந்த ஸ்லோகத்தை முதல்ல நாம் சொல்லணும். அதுக்கப்புறமா அந்த மங்களே மங்களாதாரே அந்த ஸ்லோகம் சொல்லணும். சர்வ மங்கள மாங்கல்யே, அதுக்கப்புறம் மற்ற அந்த தியான ஸ்லோகம் அதெல்லாமல் நாம் சொல்லிக்கணும். இதெல்லாம் முடித்த பிறகு நாம் அந்த வெண்ணெயும், ஒரு ஸ்பூன் வெண்ணெயும் அந்த ஒரு ஓட்டை மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வெண்ணெயை போட்டு அந்த அடையை கையில் வச்சுட்டு இதை சொல்லிவிட்டு சரடு நாம் அணியும் போது, சில பேர் அந்த நோன்பு சரடுன்னு சின்னதாக மெல்லிசா வரலட்சுமி நோன்புக்கு வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி சரடாக இருந்தாலும் சில பேர் அப்படியே அந்த புது மாங்கல்ய சரடாகவும் மாற்றிக்குவாங்க. அது எதுவோ உங்களுக்கு என்ன சௌகரியமோ அதை நீங்கள் செஞ்சுக்கலாம். சரடு அணியும் போது சர்வமங்கள மாங்கல்யே சொல்லணும். அதை நாம் அந்த முடிகிறோம் இல்லையா, முடிச்சு போடுறோங்க இல்லையா, அப்போ மங்களே மங்களாதாரே ஸ்லோகமும் சொல்லணும். இதில் எதுவோ உங்களுக்கு அந்த சௌகரியத்துக்கு சரடை போட்டுக்கோங்க. முதல்ல ஒரு சரடு எடுத்து அம்பாளுக்கு, அதாவது அம்பாள் படம் இருந்தால் படத்துக்கு, விக்கிரகம் இருந்தால் விக்கிரகத்துக்கு, இல்லை நீங்கள் கலசம் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதற்கு அணிவிக்க வேண்டும். அதற்கு பிறகு நாம் சரடு அணியணும். அப்போது இந்த சரடு அணிகிற நேரத்தில் நாம் ஒன்று கிழக்கு திசை முகமாக இருக்கணும், இல்லை வடக்கு முகமாக அமர்ந்து இந்த அணிந்து கொள்ளணும். அதில் அந்த பூவோ இல்லை மஞ்சள், கொம்பு மஞ்சளோ அதை நாம் கட்டி வச்சு அதை சேர்த்துக்கிறது ரொம்ப சிறப்பு. பூஜை முடியும் வரை உண்ணா நோன்பு இருப்பது சிறப்பு. அப்படி இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க, ஏதோ காரணமாக இருக்கலாம், வயது ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம், சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடலாம், இல்லைன்னா ஜூஸு, பழம், இது மாதிரி உப்பில்லாத உணவு முடியாதவங்க அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் பால், தயிர், அந்த மாதிரி மோர், அதை கொஞ்சம் நம்ம தவிர்க்கிறது நல்லது, அவாய்ட் பண்ணிவிடுங்க. மற்ற நோன்பு கயிறுகளை நாம் எப்போவும் பொதுவாக கையில் கட்டிக்குவோம். ஆனால் இந்த கயிறுகளில் திருமணம் ஆகாத பெண்களாக இருந்தால் கூட அந்த நோன்பு சரடை கழுத்தில் கட்டிக்கிறாங்க. அதுதான் இந்த பூஜையுடைய சிறப்பு. அந்த பூ மஞ்சள் கொம்பு போட்டு அந்த மாதிரி அந்த குழந்தைங்களுக்கும் வீட்டில் முதிர்ந்தவங்க அது மாதிரி செய்யலாம். சரி, இந்த அடைகள்லாம் நாம் செஞ்சு சுவாமிக்கு வைக்கிறோம் இல்லையா, வீட்டுக்கு இத்தனை பேருக்கு இவ்வளோ தேவைன்னு வைக்கிறோம். அதில் கொஞ்சம் அடைகளை மீதம் வைத்து மறுநாள் அது பசுவுக்கு கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுடைய பூஜை மறுநாள் தான் நமக்கு நிறைவு தருது. மறுநாள் பசுவுக்கு இந்த அடைகளை தந்த பிறகுதான் விரதம் நிறைவடைகிறது அப்படிங்கிறது மரபு. இந்த என்ன பூஜை செய்கிறோம், இந்த ஸ்லோகம் சொல்கிறோம், ரெண்டாவது அம்பாளுக்கு சரடு போடுறோம், மூணாவது நாம சரடுகளை அணிந்து கொள்கிறோம். அதுக்கப்புறம் கார அடைகளை அந்த வெண்ணெயோட எல்லா ஆண்களுக்கு கொடுத்துட்டு நாமளும் சாப்பிட்றோம். வீட்டில் இருக்கவங்க மற்றவங்களுக்கு கொடுக்குறோம். மறுநாள் சூரிய உதயம் அப்போ சில அடைகளை பசுவுக்கு நாம் கொடுக்குறோம். இத்துடன் இந்த பூஜை விரதம் நிறைவடைகிறது. அதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாவித்திரி தேவியின் மானச ஆசிகள் கட்டாயம் நமக்கு கிட்டும். தேவி அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலித்துவம் கிட்டும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று கூடுவார்கள் இந்த விரதம் இருந்தாக்கா. கன்னி பெண்கள் இந்த விரதம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல மனவாழ்வு, அதாவது ஒரு நல்ல கணவன் அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உண்டு. சரி, இதை பற்றிய புராண நிகழ்வு என்ன அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாங்க. ஒவ்வொரு வெற்றிகரமான ஆணுக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கான்னு சொல்லுவாங்க. there is a woman behind every successful man அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தருக்கு மனைவி புத்திசாலியாக அமைஞ்சுட்டாக்கா எல்லாமே கிடைக்கும், வேறு எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அவன் ராஜபோகமாக இருப்பான். அந்த மாதிரி ஒரு கதைங்க, ஒரு புராண நிகழ்வு, ஒரு வரலாறு. ராஜவம்சத்தை சேர்ந்த சாவித்ரி சத்தியவானை அடைந்த வரலாறு தான் இந்த சத்தியவான் சாவித்ரி கதை. இந்த புராண நிகழ்வு உண்மை, நிறைய குறிப்புகள்லாம் இதற்கு உண்டு. அது என்னன்னு பார்ப்போம் ரொம்ப சுருக்கமாக. சாவித்ரி ராஜவம்சத்தை சேர்ந்தவள். அவள் ஒரு ராஜகுமாரி. காட்டில் இருக்கிற ஒரு மரவெட்டியான சத்தியவானை பார்த்து அவன் மீது காதல் கொள்கிறாள். காட்டுக்கு போகும்போது சத்தியவானை பார்க்குறா. கண்டவுடன் காதல் கொள்ள தந்தையாகி அரசரிடம் போய் தெரிவிக்கிறார். தான் அவரை விரும்புவதாகவும் அவரை தான் கல்யாணமாக பண்ணிக்கணும், கணவனாக மணமுடிக்கவும் கூறுகிறாள்.
அப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு நாரதர் வருகிறார் சபைக்கு. அரசரிடம் கூப்பிட்டு, அவருக்கு தெரியுது இல்லையா இந்த சத்யவானுக்கு இன்னும் 1 வருஷம்தான் ஆயுள், அதுக்கப்புறம் அவன் மரணம் அடைந்துடுவான், அதனால் இந்த பையனை உங்கள் பொண்ணுக்கு முடிக்காதீங்க, கல்யாணம் முடிக்காதீங்க, திருமணம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போக அவருக்கு அப்படியே ஒரே அதிர்ச்சி ஆகிடுது தந்தையாகி அரசருக்கு. அவள் அடம் பிடிக்கிறா சாவித்திரி, இந்த பையனை தவிர நான் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறான். அப்போ உடனே அரசர் சொல்கிறார், வேண்டாமா, நாரதர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, வேறு நல்ல மணமகன் பார்த்து நான் உனக்கு கல்யாணம் செஞ்சு கொடுத்துட்றேன்னு. சாவித்திரி ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறதுனால சரி பரவாயில்லன்னு திருமணம் நடந்துருக்கிறது. நாட்டை தாண்டி ஒரு காட்டில் போய் தான் இவங்க கணவனுடன் சத்யவானுடன் வசிக்கிறார் சாவித்திரி. ரொம்ப சந்தோஷமாக ஒரு குடிசை வீட்டில் தான் வாழறாங்க, ஆனால் சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. தன்னுடைய கணவரின் ஆயுளை நீட்டிக்க வேண்டி பார்வதி தேவி இருந்த அத்தனை விரதங்களையுமே சாவித்திரி கடைபிடிக்கிறாள். ஒரு ஏழ்மையான நிலையில் கூட தனக்கு காட்டில் கிடைக்கிற நெல்லை அரிசி மாவாக்கி காராமணி தோரம்பருப்பு எல்லாம் போட்டு அடை பண்ணி அங்கே இருக்கிற மரப்பட்ட நூலெல்லாம் எடுத்து சரடாக்கி மஞ்சள் பூசி அம்பாளுக்கு அணிவிச்சிட்டு தனக்கும் கழுத்தில் கட்டிக்கிறான். திடீர்னு ஒரு நாள் பார்த்தாக்கா யம பகவான் அவள் கண்ணுக்கு தெரிகிறா. எப்படின்னு பார்த்தா தன்னுடைய கணவனின் சடலத்தை தூக்கிட்டு போகிறாது அவள் கண்களுக்கு தெரிகிறது. யார்? யம பகவான் தூக்கிட்டு போகிறாரு. பொதுவாக பார்த்தீங்கன்னா யம பகவான் யாரையுமே நேராக எடுக்க வருவதில்லை. யம தூதுவர்களோ யம கிங்கரர்களோ இவங்க மட்டும்தான் வருவாங்க. ஆனால் இங்கே சாட்சாத் யம பகவானே வருவது சாவித்திரியுடைய கண்களுக்கு, அவள் கண்களுக்கு நல்லா தெரியுது. ஆனால் இது பார்த்திங்கன்னா பொதுவாக பைரவர், அதாவது நாய்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி யமன் கிங்கரர்கள் இவங்க வர்றதெல்லாம் தெரியும்னு நம்ம சாஸ்திரங்களில் ஒரு கூற்று இருக்குது. ஆனால் சாவித்திரியுடைய அதி தீவிர பதிவிரதா தன்மையாலும் புண்ணியசக்தியினாலும் இந்த காட்சிகள்லாம் அவள் கண்களுக்கு புலப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் யம பகவானுடன் உரையாடுகிறாள், தன் கணவனின் உயிரை திருப்பித் தரும்படி வாதாடுகிறாள், கேட்கிறாள், பின்தொடர்ந்து போகிறாள். யம பகவான் நிறைய கேள்விகள் கேட்கிறாள், அற்புதமாக பதில் சொல்கிறாள். எப்படின்னு பார்த்தா அவளுடைய புண்ணிய சக்தினால் ஒரு கட்டத்தில் ரொம்ப மனசு இறங்கி போயிடுறாரு யம பகவான். அதனால் அவர் ரொம்ப கருணையுற்று, அம்மா ஈசனிட்ட கட்டளை நான் நிறைவேற்றுகிறேன், உயிரை ஆயுள் முடிந்ததும் எடுப்பது என்னுடைய கடமை, அதுதான் என் வேலை, அதைத்தான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்ல அவள் என்ன பண்ணுறா, அவள் யம பகவானை புகழ்ந்து துதிகள் ஸ்லோகம் எல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டார். யம பகவானுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுறாரு. அம்மா இந்த இடத்தில் இந்த நேரத்தில் இந்த உயிரை எடுக்கணும் என்பது விதி, அதைத்தான் அடியேன் செய்கிறேன், எனக்கு தயவு செஞ்சு வழிவிட்டுடுமான்னா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நீ ஏதாவது ஒரே ஒரு வரம் கேள், நான் தந்துடுறேன், இதை மட்டும் விட்டுரு அப்படின்னோடனே நீ என்ன கேட்டாலும் தருவீங்களான்ற. ஓ கண்டிப்பாக தருவேன். அந்த இதில் அவர் அப்படியே மன மகிழ்ச்சியோடு சொல்கிறார், நிச்சயமாக தருவேன் அப்படின்னோடனே யமபகவானே முதல்ல வணங்குறா. வணங்கிட்டு எவ்வளோ புத்திசாலித்தனமாக சாவித்திரி கேட்குறா பாருங்கள், ரொம்ப சமயோஜித புத்திங்க அவளுக்கு. அப்போ பார்த்திங்கன்னா, யமராஜனே என் வம்சம் வாழையடி வாழையாக தழைத்து வளர வேண்டும், வம்சம் தழைக்க வேண்டும், இந்த ஒரே ஒரு வரம் போதும் அப்படின்னோடனே ததாஸ்து, ஒரு நொடி கூட அவர் யோசிக்காமல் அப்படியே தந்தேன்னு சொல்லிடுறாரு யம பகவான். சாவித்திரி மெதுவாக புன்முறுவலாக சிரிக்கிறார். இப்போ என் கணவன் இல்லாது எப்படி என் குலம் தழைத்து ஓங்கும், எனக்கு எப்படி பிள்ளைகள் பிறக்கும், நான் எப்படி வம்சமாக வாழ போகிறேன் அப்படின்னும்போது யம பகவான் மகிழ்ச்சி அடைந்து சாவித்திரிக்கு சத்யவானோட உயிரை திருப்பி கொடுத்தது தான் இந்த வரலாறு, இந்த கதை, இந்த புராணம் இதைத்தான் சொல்லுது உங்களுக்கு. அப்போ இந்த சாவித்திரியுடைய பக்தியும் கற்பும் தன்னுடைய உயிரை காத்தது தான் இந்த கதை நமக்கு உணர்த்துகிற ஒரு விஷயம். இந்த கதையை இன்றைக்கி படிக்கலாம், கேட்கலாம், மற்றவங்களுக்கு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தீர்மசுமலியாக வாழணும் அப்படின்னா சுக்கிர பகவானுடைய அருளும் நமக்கு வேணும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கர் ரங்கநாச்சியாரையும் ரங்கநாதரையும் தம்பதிகளாக வழிபடலாம். விருதாச்சலம் விருத்தாம்பாள் விருத்தகிரீஸ்வரர் வழிபாடும் சிறப்பு. அதே மாதிரி கும்பகோணம் பக்கத்தில் பஞ்சமங்கல க்ஷேத்திரம்னு இருக்குது, அங்கே சுவாமி பிராணநாதேஸ்வரர் மங்களநாதர்னு இருக்கார். மங்களாம்பிகை மங்கள விநாயகர், அந்த ஊர் பேர் திருமங்கலக்குடி, மங்கள விமானம், தீர்த்தத்துக்கு பேர் மங்கள தீர்த்தம். இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். நல்ல விஷயத்தை 4 பேருக்கு எடுத்துச் சொல்லுங்கள், புண்ணியம் தரும். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா, அருணாச்சலா.